இன்றைக்கி நான் சக்கரை பொங்கல் செஞ்சுருக்கிறேன். நம்ம எப்போவும் ஸ்வீட் சாப்பிடணும்னு உடனே நினச்சா உடனே கேசரி தான் செய்வோம். இந்த மாதிரி ஒரு நேரம் சக்கரை பொங்கலும் செஞ்சுக்கலாம். வாங்க இந்த சக்கரை பொங்கல் எப்படி செஞ்சுருக்கிறேன்னு பார்க்கலாம். இந்த சக்கரை பொங்கலுக்கு 200 கிராம் பச்சரிசி எடுத்து ஒரு அரை மணி நேரம் கழுவிட்டு ஊற வச்சுருக்கிறேன். மாவு பச்சரிசி எடுங்க. அந்த மாதிரி இந்த பொங்கலுக்கெல்லாம் மாவு பச்சரிசி போட்டிங்கன்னா நல்லா குலைவாக நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நான் மாவு பச்சரிசி தான் போட்டிருக்கிறேன். அதுக்கு ஒரு 1/4 டம்ளர், இந்த டம்ளர் தான் 2 டம்ளர் எடுத்தேன். அதுக்கு 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு. இது வறுத்தது, ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிறதுனால நான் அப்படியே எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பாசிப்பருப்பை கழுவிக்கலாம். இதை கழுவியாச்சு தண்ணியை வடிச்சிட்டு குக்கரில் போட்டுடலாம். பாசிப்பருப்பையும் கழுவிட்டு குக்கரில் போட்டுடலாம். இப்போ இதுக்கு ஒரு 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 2 டம்ளர் அரிசி, 6 டம்ளர் தண்ணி. அடுப்பத்தை வச்சு குக்கரை வச்சாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் நம்ம வெயிட் போட்டுக்கலாம். வெயிட் போட்டு ஒரு விசில் ஹையிலையும் 2 விசில் சிம்மிலையும் வச்சு எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வெல்லத்தை கரைச்சிக்கலாம். 200 கிராம் வெல்லம் எடுத்துருக்கேன். 200 கிராம் அரிசிக்கு 200 கிராம் வெல்லம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் கப்பு கலக்கிற மாதிரி இருந்தால் நல்லா இந்த வெல்லத்தை பொடி பண்ணிவிட்டு கப்பு கலந்துக்கங்க. ஒன்றுக்கு 2 டம்ளர்னால் 2 டம்ளர் வெல்லம் எடுத்துக்கோங்க. ஆனால் நல்லா பொடிசாக இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணிவிட்டு நீங்கள் டம்ளரில் அளந்துக்கங்க. நான் இந்த வெயிட் போட்டதுனால 200 கிராம் நான் எடுத்துக்கிட்டேன். அரிசி 200. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 1 டம்ளர் ஊற்றிருக்கிறேன். அதே டம்ளருக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி இது கரையை வச்சுக்கலாம். நம்ம கரையை வச்சுட்டு அதில் கல் தூசி எதாக இருந்தால் வந்துடும். அதுக்காக தான் பாகெல்லாம் வேண்டாம். சர்க்கரை அந்த வெள்ளமெல்லாம் நல்லா கரைஞ்சிட்டா போதும். இப்போ பாருங்கள், சர்க்கரை வெல்லம் நல்லா கரைஞ்சிச்சு. இந்தளவுக்கு கரைஞ்சால் போதும். இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்படி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. பொங்கல் கொஞ்சம் குலைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா கரண்டியில் ஃபஸ்ட்டு மசிச்சு விட்டுட்டு சர்க்கரை பாகை போட்டு ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்போ வெள்ளைப்பாகை ஊற்றிடலாம். இப்படி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் இந்த சாதத்தோடு அந்த வெள்ளைப்பாகு நல்லா இறங்கணும். நல்லதுனால கொஞ்சம் நேரம் அடுப்பை சிம்மில் வச்சே கொதிக்க விடுங்க. இப்போ இதில் 1 டம்ளர் காய்ச்சி ஆறின பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றும்போது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பக்கம் சிம்மில் அப்படியே கொதிச்சிட்டு இருக்கட்டும். நம்ம பக்கத்தில் முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா அந்த இனிப்பு நல்லா தித்திப்பாக காமிக்கும். இனிப்பு நல்லா தூக்கலாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் இனிப்பு போட்டுக்கலாங்க. உப்பு இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடியும் போட்டுக்கலாம். இப்போ முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். நெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ முந்திரியும் கொஞ்சம் பாதாமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டுடலாம். இப்போ முந்திரி வறுபட்டுருச்சு. திராட்சை போட்டுடலாம். இப்போ திராட்சை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ எடுத்து பொங்கலில் கொட்டிடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் சிறுகள் இருந்தால் தேங்காய் திருகி போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். நான் போடலை, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் இனிப்பு, எனக்கு இது இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நாங்கள் கம்மியாக தான் சேர்க்குறேன், அதனால் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் இனிப்பு ஒன்று உங்களுக்கு அதிகமாக வேணும்னா 200 கிராம் பச்சரிசிக்கு 1/4 கிலோ வெல்லம் கூட போட்டுக்கோங்க. அப்படி இந்த ஸ்டேஜில் பத்தலைன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரையும் கூட போட்டுக்கலாம். அது சுத்தமான நாட்டு சர்க்கரையாக தான் இருக்கும். அதனால் கல் மண் எதுவும் இருக்காது. அதனால் இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். உடனே சாப்பிட்டதுனால இந்த அளவுக்கு நான் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் நேரம் கழித்து ஆறிடும். ஆறிடுச்சு ரொம்ப கெட்டியாயிரும். அப்போ நீங்கள் கொதிக்கிற தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரொம்ப தித்திப்பான சக்கரை பொங்கல் ரெடி. இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.